அவங்களுக்கு முதல்ல நன்றி. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இதுவரைக்கும் நான் எந்த அரசியல் மேடையில் ஏறியது கிடையாது. இதுவரைக்கும் நான் எந்த அரசியல் தலைவர்களை பார்த்து கை கொடுத்ததும் கிடையாது. இதுவரை நான் எந்த அரசியல் மேடைகளிலும் நான் நிகழ்ச்சி கூட நடத்தியது கிடையாது. ஆனால் முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவர் இருக்கின்ற மேடையிலே நான் ஏறி இருக்கிறேன் என்று சொன்னால் அது என் சமூகத்தை காக்க வந்த ஒரு தலைவலியாக இருக்கக்கூடிய அண்ணனை நான் பலமுறை சந்தித்திருக்கின்றேன், அண்ணனுக்கு தெரியும். அண்ணனோடு பலமுறை நான் பேசியிருக்கின்றேன், அண்ணனுக்கு தெரியும். அண்ணனுடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தேட்டர் நிலையனுடைய படத்தை வெளியிட்டு அவரிடத்தில் பண விஷயமாக கூட பேசியிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே இன்றைக்கு அதாவது அண்ணன் யாரு அப்படின்னா அவர் ரொம்ப பெரியது. அதை எப்ப பார்த்தேன்னா நான் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன்ஸ் மீனவ நண்பர்கள் மூலியமா எனக்கு கோயில் திருவிழாவெல்லாம் கச்சேரி கொடுப்பாங்க. நான் போயிட்டு திரும்பி வரும்பொழுது சம்டைம் அந்த சிதம்பரம் அந்த சரௌண்டிங்ல ஒரு சின்ன டிராபிக் ஜாம் ஆகும். என்னன்னு பார்த்தா ஏற்ற மாதிரி ஒரு சஃபாரி போட்டு ஒரு 10 பேர் டக்கு ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. அதுல யார் போறா அப்படின்னு கேட்டா வாண்ட யாரும் பார்ப்பாங்க. ஆனா அவர் யாருன்னு எனக்கு சத்தியமா அப்ப தெரியாது. அப்ப அந்த வாண்ட யாருன்னா நமக்கு சொந்தக்காரங்களா கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அது எனக்கு தெரிஞ்சிருக்குது. உண்மையிலே எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அன்னைக்கு நீங்க பாடினூர்ல நாகராஜ நம்ம நடராஜனுடைய மேடையில் நீங்க பேசும்போது நம்ம உறவினர் பெருமக்கள் கூட ஏன்னு சொன்னா இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்திலே நீங்கள் நினைத்தால் ஒருத்தரை வெற்றிகளை செய்ய முடியும் என்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற நீங்கள் நாட்டை ஆண்ட வம்சத்திலே தந்தை ஆண்ட பாரம்பரியத்திலே வந்த நீங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய சமூக உறவுகளை காக்க, என்னுடைய உறவினருடைய வாழ்க்கை மேம்பாட்டை காக்க நீங்கள் உங்கள் கடைசி வரை நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் கூட்டணியாக நீங்கள் எதிர்ப்பதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் உங்களுடைய ஒவ்வொரு உணர்வும் எனது சமூகத்துடைய வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும். அப்படி உங்களுடைய உணர்வு இருக்கிறார் என் உயிர்களை உங்களுக்கு பின்னால் எந்த விதமான நிபந்தனை சுற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன். நடித்துக் கொண்டிருக்கின்ற நடிப்பை தூக்கி எறிந்துவிட்டு என்று சொன்னால் அது ஆழமாக இருக்கும். ஆனால்